சுத்தி வளர்ச்சியெல்லாம் கேட்கல. ஓப்பனா நேரா கேட்கிறேன். ஏன் நிகழ்கால பிரச்சனைகளுக்கு தாவேகா மாநாட்டுல முக்கியத்துவம் கொடுக்கல? நீங்க தொடர்ந்து ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு இருந்தாங்க. பாஜகவோட பி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கான பதில தலைவர் நேரடியா மேடையில சொல்லிட்டாரு. பெண் உறுப்புகளை வச்சே விமர்சனங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இது பொட்டாம் பொதுவா தாவேகா தொண்டர்கள் யாரும் செய்யறது இல்ல. இதுவுமே திமுகவுடைய சரின்னு சொல்ல போறீங்க. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சின்னு மற்ற எல்லா கட்சியிலும் எடுத்துக்கணும். எந்த கட்சியிலேருந்து யாராவது ஒரு முக்கியமான ஆட்கள் வெளியில் வந்துட்டாங்க, உடனடியாக அடுத்த செய்தி என்ன தெரியுமா வரும் மீடியாவில்? தாவேகால சேர்றதுக்கு தயாராகிட்டாங்க, தாவேகால வருவதற்கான முன்னேற்பாடு. எனக்கு என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் ஒருவேளை வெளியேறாரு அப்படின்னா, தினகரன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், சசிகலாவுமே ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா? இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியோட விஜய் அவர்கள் கூட்டணி சேருவாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நல்ல அரசியல் படம் எடுப்பதற்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. மற்றவங்கலாம் கட்சி ஆரம்பிச்சு தான் மக்களோட வீட்டுக்குள்ள போகணும். நாங்க ஆல்ரெடி மக்கள் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். அப்புறம் தான் கட்சியை ஆரம்பிச்சோம். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்து இருக்கிறார் தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் ரபீஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சுத்தி வளர்ச்சியெல்லாம் கேட்கல. ஓப்பனா நேரா கேட்கிறேன். ஏன் நிகழ்கால பிரச்சனைகளுக்கு தாவேகா மாநாட்டுல முக்கியத்துவம் கொடுக்கல? மாநாடை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியினுடைய அவலங்களை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா முதல் மாநாடு பாத்தீங்கன்னா, நம்ம எதற்காக அரசியலுக்கு வரோம், நம்முடைய கட்சியின் தேவை என்னவாக இருக்கிறது, நம்முடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நம்முடைய கொள்கை தலைவர்கள் யாரு, இன்றைக்கு நான் அரசியல் வருவதற்கான தேவை என்னவாக இருக்கிறது, எதற்காக நம்ம ஒரு புது கட்சியை துவங்குறோம், எதற்காக நம்ம பண்ண போறோம், அந்த நோக்கத்தை விரிவாக பேசிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநாட்டில் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் மக்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன அவல நிலைகள் இருக்குது, திமுக ஆட்சி என்ன அவலங்கள் நிலை இருக்குது, எப்படியெல்லாம் அதை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு அவல ஆட்சியிலுமே இவங்க ஒரு பிராண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். அதற்கு பிறகாக நம்முடைய தீர்மானங்கள் கொண்டு வரப்படதா இருந்துச்சு, வாசிக்கப்படதா இருந்துச்சு மேடைகள்லேயே. பட் ஆனால் நேரக்குறைவு காரணமாக அந்த க்ரௌடு அண்ட் நேரங்கள் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், அந்த தீர்மானத்தை தனியாக வெளியிட்டிருந்தோம். ஆக்சுவலாக அந்த மேடையில் நிறைவேற்ற மாதிரி இருந்துச்சு. அந்த தீர்மானங்களில் அந்த நிகழ்கால பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நம்ம அந்த தீர்மானத்தை வெளியிட்டதா இருந்துச்சு. அப்ப அந்த நேரக்குறைவின்மை காரணமா தான் இந்த பல விஷயங்கள் தள்ளி போயிருக்கும். இந்த தீர்மானம் நிறைவேற்றது தள்ளி போச்சு. கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும், இலங்கை மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா கரண்டா நடக்க போற பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனா, அப்போ துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டது. விஜய் அவர்களுமே கூப்பிட்டு பேசி இருந்தாங்க. மாநாட்டு மேடையில பேசுறாங்க அப்படிங்கிறப்போ அவர்களுக்கான ஒரு ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு குரலா விஜய் அவர்களுடைய குரல் ஒலித்திருக்கும். அவர் பேசுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்த பல மக்களுக்கு அது ஏமாற்றமா தான் இருந்துச்சு. ஏன் பேசலங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழும்போது உங்களுக்கு தோணுச்சா அது நிஜமாவே? இல்ல, அதற்கு முன்பாகவே தலைவர் அந்த தூய்மை பணியாளர்களை அழைச்சி சந்திச்சாரு. இன்னொன்று தலைவர் அங்கேயே போற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய தரப்புல இருந்து வேண்டாம், நீங்க வந்தீங்கன்னா அது பிரச்சனையை வேற மாதிரி திசை திருப்பிடுவாங்க, அதனால நாங்களே சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திச்சாங்க. தூய்மை பணியாளர்களே வந்து. ஆமா, அவங்களே அந்த பேட்டியுமே கொடுத்துருக்காங்க. நாங்கள் தான் தலைவரை வரவானான்னு சொன்னோம், நாங்களே சந்திக்கிறோம்னு சொல்கிறது. அங்கே இன்டர்னலாக நடக்கும்போது அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது வெறும் போராடக்கூடிய ஒரு 2000 தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியாது. அப்போ தமிழ்நாடு முழுக்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஒரு அரசாங்கத்தின் கீழே கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவர்களுடைய நிலைமை என்னவா இருக்குது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ 2000 பேருக்காக நம்ம ஒரு சொல்யூஷனை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2000 பேருக்கான சொல்யூஷன் மட்டும் கிடையாது. ஸோ அதற்கான முன்னெடுப்புகளை தலைவர் அங்கே பேசியிருக்கிறாரு. அந்த இன்டர்னலான கூட்டத்தில் அந்த தூய்மை பணியாளர்களோட அவருடைய தேவை என்னவா இருக்குது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இது போல் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கான தீர்வு என்னவா இருக்கும், அதை எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம தலைவர் நான் சொன்னேன்ல, எடுத்த உடனே நான் இதை செய்யறேன், நான் இதை ஆட்சிக்கு நான் பண்ணி கொடுத்துறேன், எனக்கு அந்த ரகசியம் தெரியும், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் கிடையாது. என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்க முடியும், இதை செய்யறதுக்கு முடியுமா, முதல்ல ஒரு நம்ம ஆட்சி அமைச்சா கூட இதை நம்ம என்ன செய்ய முடியும், அதற்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, ரிசோர்ஸஸ் இருக்குதான்றதை பார்த்துட்டு அதற்கப்புறம் தான் ஒரு வாக்குறுதியை கொடுப்பார். இப்போ இந்த ஆணவ படுகொலை விவகாரத்தில் நீங்கள் ஏற்கனவே நம்முடைய கட்சியின் நிலைப்பாட்டை திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மூலமாக தலைவர் வெளியிட்டார். அது கட்சியினோட நிலைப்பாடாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. ஏன்னா இன்றைக்கு அண்ணா எப்படி அவருக்கு பின்னால் பல தலைவர்களை உருவாக்கினார். நீங்கள் அண்ணா மேலே இருக்கும்போது 10 தலைவர்கள் பேசுவாங்க, அண்ணா கூட இருக்க 10 தலைவர்களும் பேசுவாங்க, ஐயா கலைஞர் அவர்கள் பேசுவார், எம்ஜிஆர் அவர்கள் பேசுவாங்க, எல்லாருமே வெளிச்சம் பெற்றாங்க. அப்போ அண்ணா இருக்கும்போது மற்றவர்கள் ஏன் பேசினாங்கன்னு அன்றைக்கு யாரும் கேள்வி கேட்கல. அன்றைக்கு அவர்கள் எல்லாமே வளர்ந்தாங்க. அப்படி தான் ஒரு தலைவர்களை வளர்க்க முடியும். ஒரு கட்சியை ஒரு ஆரம்ப கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா அடுத்த கட்ட தலைவர்கள் வளரும். அப்போ அதன் அடிப்படையில் எங்கள் கட்சியில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு, சிடிஆர் அறிக்கை கொடுக்குறாரு, ராஜ்மோகன் அறிக்கை கொடுக்குறாரு, பல இடங்களில் நான் கொடுத்துருக்கிறேன், வேளாண்மணி கொடுத்துருக்காருன்னா எதற்கு அப்படின்னா அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய பணி. ஆனால் அது எங்களுடைய அறிக்கை கிடையாது. நாங்கள் எங்களுடைய சிந்தனையை மட்டும் வைத்துக்கொண்டு என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக அந்த அறிக்கையை நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி யாரும் நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம்.
கட்சி என்ன முடிவு எடுக்குது. இப்போ ஆணவ படுகொலை விவகாரத்துல, கவின் விவகாரத்துல ஆதவ அர்ஜுனா என்ன குடுத்தாரோ அதுதான் கட்சியோட நிலைப்பாடு. அது தலைவருக்கு தெரியாமலோ, கட்சிக்கு தெரியாம வரக்கூடிய அறிக்கை கிடையாது. அப்ப அதுதான் நிலைப்பாடு நம்ம அங்கேயே தெரிய வச்சுட்டோம். இன்னொன்று, நம்ம இந்த தீர்மானத்துல ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் சொல்லி அந்த தீர்மானம் நம்ம நிறைவேற்றணும். இந்த மாநாட்டுல வந்து அது வாசிக்கப்படுறதாக இருந்துச்சு. ஆனா அது சொன்னது போல நேரமின்மை காரணமாக வெளியிடப்பட்டது. அந்த தீர்மானத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும். அத நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே இந்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து அந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னவர். ஆட்சி வருவதற்கு முன்னாடி. ஆட்சிக்கு வந்தோனே சட்டமன்றத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வந்து அந்த தீர்மானம்லாம் தேவை கிடையாது. அந்த ஒரு சட்டம் தேவை கிடையாது அப்படின்ட்டாரு அவரு. ஸோ இப்படி ஒரு சூழல்ல நீங்க அந்த மாரி மாற்றி பேசாதீங்க. மக்களுக்கு நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு நம்ம அந்த வாக்குறுதி வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ எல்லா இடங்கள்லயுமே எப்படி நம்ம வலியுறுத்துறோம், என்ன சொல்யூஷன் பெஸ்ட்டா போறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து முன்முயற்சிகளிலுமே வந்து நம்முடைய கழகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாவேகா மீது வந்து திட்டமிட்டே பல பேர் வந்து விமர்சனங்களை உருவாக்குறாங்கன்னு சொல்லும் பொழுது, தாவேகாவுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மேல தொடர்ந்து பல இடத்துல இருந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல ஒரு சில ஊடகங்கள் மூலியமாவோ பெண் உறுப்புகளை வச்சே விமர்சனங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து பொட்டாம் பொதுவா வந்து நம்ம வந்து தாவேகா தொண்டர்கள் யாரும் செய்யறது இல்ல. இதுவுமே திமுகவுடைய சதின்னு சொல்ல போறீங்களா? இப்போ நாங்க வந்து அந்த இதுல இருக்கிறோம், கட்சிக்குள்ள இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஐடி விங் இருக்கட்டும், அந்த ஐடி விங்ல இருக்கக்கூடிய அந்த ஐடிக்கள் ஆகட்டும், அந்த நபர்களாகட்டும், இந்த ஐடிஸை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த ஐடிக்கள்ல இருந்து பெரும்பாலும் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது கிடையாது. நம்ம உள்ள இருந்து பார்க்கறதுனால சொல்றேன். ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஐடிகளும் தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்துல யார் யார் இருக்கிறாங்க, யார் எந்த வந்து பேஜஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ரசிகர்கள் இருந்து அங்க ரசிகர் பேஜா இருந்து அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் பேஜாக வந்து அவங்க பயன்படுத்தி கொண்டு அரசியல் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்றப்போ நம்ம தொடர்ந்து கவனிச்சு வரோம். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக நம்ம இவர்களை பார்த்துட்டு வரோம். அப்போ இது போன்ற நிகழ்வுகள் பெரும்பாலும் இங்க நடக்கிறது கிடையாது. பட் நீங்க சொல்வது போல நிகழ்வுகள் வந்து யார் செஞ்சாலும் நாங்க கண்டிக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தரக்குறைவாக பேசுவதையோ, இல்லை வந்து அவதூறாக பேசுவதையோ, பொய் செய்திகளை பரப்புறதையோ, அதை யார் செஞ்சாலும் நம்ம கண்டிக்கிறோம். அது ஒருவேளை வந்து இன்னார் தான் இவர் தாவேகாவுல சேர்ந்தவர் இப்படி பண்ணியிருக்காருன்னா நடவடிக்கை எடுக்கவும் நாங்க தயாரா இருக்கிறோம். முன்னாடி பேசும்பொழுது, மாநாடு முடிஞ்ச உடனே விஜய் அவர்கள் வந்து மக்கள நேர்ல சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, மாநாட்டுல வந்து அத அறிவிப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ஆனா, அது தொடர்பான எந்த விஷயமுமே இல்ல. ஆனா, அவர் சொல்லியிருந்தார். நான் மக்கள சந்திக்க போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து இந்த வாகனத்துல தான் போறாரு. அந்த வாகனம் தயாராயிடுச்சு. இது இவ்ளோ மதிப்பு. இந்த மாரியான வாகனம் தொடர்பான எல்லாமே தயார் நிலையில இருக்கு. விஜய் அவர்கள் தயார் நிலையில இல்ல நம்ம இருக்காரா? மாநாட்டிற்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். செப்டம்பர்ல இருந்து 3 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து தலைவர் வந்து மக்களை சந்திக்க போறாரு. மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் ஏற்பாடு பண்ணிருக்கோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து மாநாட்டிற்கு முன்னாடி நடந்த வந்து ஒரு கூட்டத்திலேயே வந்து அவர் நம்ம தீர்மானமா அதை நிறைவேற்றணும். தொடர்ந்து வந்து தலைவர் சந்திக்க போறாருன்னா, அன்றைக்கு தான் நம்ம மாநாட பத்தின்னு சொன்னோம். மதுரையில மாநாடு நடக்குது. நம்முடைய மாநாட்டுக்கான ஏற்பாடு நடந்திருக்குன்னு சொல்லி அதையுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம மாநாடை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்விகள், கூட்டணி தொடர்பான விஷயங்கள், இந்த விஷயங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை தலைவர் வந்து மிக தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. நீங்க தொடர்ந்து வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு இருந்தாங்க. பாஜகவோட பி டீம், பாஜகவோட பி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கான பதில வந்து தலைவர் வந்து நேரடியா மேடையில சொல்லிட்டாரு. ஸோ நம்ம பாஜகவை எதிர்த்து தான் நீங்க வந்திருக்கிறோம். கொள்கை எதிரியாக நம்ம பாஜகவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம இங்க களமாடிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பாஜகவை எதிர்த்து தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் இருக்க போகிறது அப்படின்றாரு. அதே போல நம்முடைய அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து நம்ம பண்ண போறோம். இன்றைக்கு பாஜக கூட சேர்ந்த அதிமுகவினுடைய நிலைமை என்னவா இருக்குது? அப்போ வந்து இங்க வந்து நாங்க வந்து யாரு கூடயும் கூட்டணி போற நிலைமையில கிடையாது. நாங்கள் வந்து தனித்தே ஜெயிப்பதற்கான எல்லா அந்த வாய்ப்புகளும் எங்களுக்கு இருக்குது. இப்போ எங்களை நம்பி வந்தால், எங்களுடைய கொள்கைகளை ஏற்று வந்தால் தான் நாங்கள் அரவணைப்புன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கும்போது, அப்போ இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாத்திலையும் மிக தெளிவாக தலைவர் அவர்கள் வந்து அந்த மாநாட்டில் பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பாஜக இன்றைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருச்சு, அங்கே வந்து தாவேகா தலைவர் அங்கே போறாரா, இல்லை தாவேகா அவங்க கூட போய் சேர போகுதுன்ற நரேட்டிவ்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மிக தெளிவாக சொல்லிட்டாரு, அந்த கூட்டணியே அங்கே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. என்றைக்கு அதிமுக பாஜக கூட போய் சேர்ந்ததோ அன்றைக்கு அந்த கூட்டணி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்ப அதை மிக தெளிவா அவர் சொல்லிட்டாரு. அப்ப இது போன்ற இந்த நரேஷனுக்கு எல்லாமே அவர் அங்க பதில தெளிவா சொல்லியிருக்காரு. இத தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். மாநாட்டுல மிக தெளிவாக இதற்கான பதில்லாம் குடுத்துருவாரு அப்படின்னு. அதிமுகவுடைய ஆணிவேர் அப்படின்னே சொல்லலாம் செங்கோட்டையன் அவர்கள். எம்ஜிஆரோட பயணித்தாரு, ஜெயலலிதா அம்மா அவர்களோட பயணித்தாரு. தொடர்ந்து பயணம் வந்து இப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி நான் வந்து என் மனம் திறந்து பேச போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவை நோக்கி வரார் அப்படின்னா, அது தாவேகாவிற்கு கூடுதல் பலமா அமையுமா? இல்ல தொடர்ந்து நீங்க நம்ம கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த பார்க்கலாம். எந்த கட்சியிலிருந்து யார் வெளியில வந்தாலும் சரி, நீங்க வந்து திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சின்னு மாத்தி எல்லா கட்சியிலும் எடுத்துக்கங்க. எந்த கட்சியிலேருந்து யாராவது ஒரு முக்கியமான ஆட்கள் வெளியில வந்துட்டாங்க, இல்ல வந்து அந்த கட்சியிலேருந்து அவங்க வந்து வெளியில வரக்கூடிய மனநிலை இருக்காங்கன்னா, உடனடியா அடுத்த செய்தி என்ன தெரியுமா வரும் மீடியாவுல? தாவேகால சேர்றதுக்கு தயாராயிட்டாங்க. தாவேகால வருவதற்கான முன்னேற்பாடு, இப்படின்ற அந்த செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? மீடியாக்களுக்கு வந்து எந்த விதமான க்ளூவும் கிடையாது. அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது க்ளூ கிடையாது. தாவேகா அடுத்து என்ன நிகழ்வை நடத்தப் போகிறது, அடுத்து என்ன முன்னெடுப்பு எடுக்க போறதுக்கு அந்த க்ளூவே கிடையாது. அப்போ தொடர்ந்து இது போல செய்திகளை வந்து என்ன பண்றாங்கன்னா பரவ விடுறாங்க. பரவ விட்டு அதற்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்குதா? அந்த பதிலை நம்ம வந்து அஃபிஷியல் செய்தியாக மாற்ற மாட்டோமா? அப்படிங்கிற ஒரு நரேஷன் தானே தவிர்த்து, எல்லா கட்சியில இருந்தும் நிறைய பேர் வெளியில போறாங்க. அவங்க மாற்று கட்சியில போய் சேர்றாங்க.
அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து அவர்களே வெளில சொல்லாத வரைக்கும் நமக்கே தெரியாது. அப்போ இது போன்ற முயற்சிகள் நடக்கிறதா? அவர் தாவேகாவுக்கு வருவாரான்னே முதல்ல நமக்கு தெரியாது. இல்ல அவர் எந்த கட்சிக்கு போறாருன்னு தெரியாது. முதல்ல அவர் அதிமுக விட்டு வெளில வருவாரான்றதே நமக்கு தெரியாது. அது அவர் அறிவிச்சா தான் நமக்கு தெரியும். அப்ப இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது, அவர் வந்தா பலமா இல்லையான்றத தான் காலம் தான் பதில் சொல்லணும். அவர் வருவாரா இல்லையான்றதே முதல்ல காலம் தான் பதில் சொல்லணும். அது வந்து இதெல்லாமே நரேஷன் தான். இதெல்லாமே வந்து க்ளூ கிடைக்காததுனால இந்த சேனல்ஸ் நெறைய சேனல்ஸ்ல இது போன்ற வேலைகள் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அஃபிஷியலா எதுவும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு. இப்போதைக்கு அவர் வெளியில வந்து சொல்லணும்ல. அவர் என்ன முடிவுல இருக்காருன்றத அவர் தானே சொல்லணும். அவர் இதுக்கப்புறம் தான் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய நிலைப்பாடு என்ன? அவர் முதல்ல அந்த கட்சிய விட்டு வெளியில வருவாரான்றதே நமக்கு தெரியாதுல்ல. அப்ப அத பத்தி நம்ம கமெண்ட் பண்ண முடியாதுல்ல. இப்போ இன்னொரு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஜய் அவர்களுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த புரட்சி அரசியல் மாரி இது கண்டிப்பா இருக்கும். இந்த 2026 தேர்தல் களம் அப்படிதான் இருக்கும்னு சொல்லும்பொழுது, வெற்றி பெறணும், அந்த அரியணைய போய் அமரணும் அப்படின்னா, அது கூட்டணி கட்சிகள் இல்லாம பெரிய அளவுல அது சாத்தியம் கிடையாது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. கள அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ வரைக்கும் தாவேகாவுடைய கூட்டணிய கணிக்கவே முடியல. மோஸ்ட்டா எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னா, ஒருவேளை தேமுதிக இணையறாங்க அப்படின்னா, அது நிஜமாவே ஒரு நல்ல ஒரு கூட்டணி பலமா இருக்கும் அப்படின்னு. ஆனா அங்க வந்து ஒரு டைலோமா மாரி இப்ப செயல்பட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல. விஜய் அவர்கள் சொன்ன மாரி அதுவே ஒரு சஸ்பென்ஸா தான் அங்க போயிட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு. அப்போ தாவேகா என்னதான் பண்ண போது? அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது, எனக்கு என்னன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு வேளை வெளியேறாரு அப்படின்னா, தினகரன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், சசிகலாவுமே ரீஎன்ட்ரி குடுக்குறாங்க இல்லையா? இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அந்த கட்சியோட விஜய் அவர்கள் கூட்டணி சேருவாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நல்ல அரசியல் படம் எடுப்பதற்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. நீங்க வந்து ஒரு சிறந்த கதைய வந்து தயார் செஞ்சு, நீங்க ஒரு அரசியல் படம் எடுத்தீங்கன்னா, மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் வாழ்த்துறேன் உங்கள. ஏன்னா இந்த கதை இது வந்து ஒரு யூகங்களுக்கு அடிப்படையில நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லுங்களேன். நம்மை பொறுத்தவரைக்கும் நாங்க கூட்டணியில மிக தெளிவா இருக்கோம். எங்களுடைய கூட்டணி மக்கள் கூட தான். நாங்க மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம். மக்கள் எங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம சொல்றோம் 1967ல வந்து என்ன மாதிரியான ஒரு புரட்சி ஏற்பட்டதோ, 77ல எப்படி ஒரு புரட்சி ஏற்பட்டதோ, அது திரும்ப நடக்கும்னு சொல்றோம். 1967 தேர்தலை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சி, மிகப்பெரிய அதிகார பலத்துல இருக்கு, அசுர பலத்துல இருக்குது. அப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து மொழி திணிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுல வந்து பஞ்சம் நிலவுகிறது. மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றப்போ, அந்த மக்களுக்கான ஒரு கட்சியாக அன்றைக்கு அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுதோ ஒரு எவால்வ் ஆகுது. அந்த 67 தேர்தல்ல மக்கள் வந்து அவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. அண்ணாவை முதலமைச்சராக்குறாங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்து ஒரு மாநில கட்சி மாநில சுயாட்சிக்காக, மாநில உரிமையை மீட்டெடுப்பதற்காக ஒரு புரட்சியை செய்து, அதை அண்ணா வந்து செய்து முடிக்கிறாரு. மிகப்பெரிய மக்கள் வரவேற்பு அவங்க குடுக்குறாங்க. 77ல அதே அண்ணா தொடங்கிய திமுகவுல ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கிட்ட போகுது. அதற்கு பிறகு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுது. அன்றைக்கு மிகப்பெரிய மக்கள் வரவேற்பை பெற்றக்கூடிய திரைத்துறையிலும் அரசியலிலும் ஆளுமையாக இருந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு வருது. அப்போ ஊழலுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. ஊழலுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து, அதுவும் தான் வளர்ந்த கட்சி, தன்னோடு பழகியவர்கள், தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடியவர், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே மிகப்பெரிய ஊழல் நடக்குது அப்படின்றப்போ, அந்த ஊழல் கட்சியை எதிர்த்து வந்து அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுது. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அதே சிச்சுவேஷன் தான். 2026 பொறுத்த வரைக்கும் அன்றைக்கும் அந்த எம்ஜிஆர் வந்து எந்த ஊழலுக்காக அந்த கட்சியை எதிர்த்தாரோ, இன்றைக்கும் அந்த ஊழல் இருக்கு. இன்னும் அதிகமா இருக்குது இன்னைக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம இந்த ஊழல் மிகுந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை நம்ம எதிர்க்கிறோம். தொடர்ந்து தாவேகா மேல விமர்சனங்கள் பார்க்கும்பொழுது, சீமான் அவர்கள பத்தி இந்த இடத்துல பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, எங்கெங்க கொஞ்சம் கேப் கிடைக்குதோ, அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிறாரு. ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிய அட்டாக் பண்ணணுங்கிறது கூட அவருடைய ஐடியால இருக்கா இல்லையான்னே தெரியல. தாவேகா தான் அவருடைய முதன்மை எதிரி இப்போதைக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ ரீசென்ட்டா பேசும்பொழுது கூட, காட்டுக்குள்ள புலிகள் நுழைந்த உடனே ஒரு அணில்கள் கூட கண்ல காணோம். மற்ற ஆட்கள மாரி நான் யாரோ எழுதி குடுத்ததெல்லாம் பேச மாட்டேன். சத்தியமா நான் எனக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவேன் அப்படிங்கிற மாரி விஜய் அவர்கள தாக்குறாரு. தாவேகா தொண்டர்கள தாக்குறாருன்றப்போ, தாவேகாவுடைய தரப்புல இருந்து ஏன் ஒரு வலுவான எதிர்ப்பு சீமான நோக்கி இல்ல? நீங்களே அருமையா அதுக்கான பதில சொல்லிட்டீங்களே. என்னன்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிய பத்தி நீங்க பேசுறீங்க. அண்ணன் சீமான் அவர்கள பத்தி பேசுறீங்க. தொடர்ந்து தாவேகாவை எதிர்த்துட்டு இருக்காரு. தாவேகாவை தன்னுடைய முதன்மை எதிரியாவே கிட்டத்தட்ட அவர் சித்தரித்து பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. அப்படி வந்து சித்தரிக்கும்போது நம்ம ஏன் அதுக்கு பேசணும்னு யோசிச்சு பாருங்களேன். நாங்க வந்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவையும், மக்கள் விரோத ஆட்சி செய்யக்கூடிய அந்த திமுகவையும் 2 பேரையும் ஒரு சேர எதிர்க்கிறோம். இந்த 2 ஆட்சியாளர்களையுமே வந்து நம்ம மக்களை இவங்க கிட்ட இருந்து மக்களை எப்படியாவது நம்ம காப்பாத்திரணும். இந்த மாநிலத்தை காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம இது பண்றோம். கொள்கை ரீதியிலாக பாஜக கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நம்ம போரிடுறோம். அதற்கு தான் நாங்க அரசியல் கட்சி துவங்கியிருக்கிறோம். மக்களுக்கு எதிரான ஆட்சியை தூக்கிட்டு அந்த இடத்துல மக்கள் ஆட்சி கொடுக்கணும் தான் நம்ம கட்சியை தொடங்கியிருக்கோம். கட்சியோட நோக்கமே அதுதான் நம்ம வந்தது. அப்போ அதை நோக்கிய பயணம் தான் எங்களுடைய பயணமா இருக்குது. அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் என்ன? நீங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிங்களா? மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிங்களா? ஆட்சியாளர்கள் வந்து மக்கள் விரோதமாக செல்லும்போது அவங்களை எதிர்க்கணும்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிங்களா? இல்லை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாரு, அப்போ அவரை எதிர்க்கலாம்னு சொல்லி நீங்க கட்சி ஆரம்பிச்சிங்களா? அப்போ உங்களுடைய நோக்கமே தெளிவு கிடையாது. நீங்க அடுத்தவங்களை பார்த்து கொள்கை என்ன, நோக்கம் என்ன, கோட்பாடு என்னன்னு கேட்கறதுல அர்த்தமே கிடையாது.
உங்களுடைய நோக்கம் என்ன? மக்கள் விரோத ஆட்சி நடக்கும்போது அந்த ஆட்சியை எதிர்க்கணும். அந்த ஆட்சியை எதிர்த்து உங்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும். நான் முதல்வர் ஆனா என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் அதுவாக தான் இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் சரியா செயல்படல, அவரை மாத்திட்டு நான் முதலமைச்சர் ஆகணும், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நீங்க சண்டை போட்டு போராடினா பரவாயில்ல. அதே நோக்கத்துல வந்து இன்றைக்கு ஆட்சியாளர் எதிர்த்து போராடக்கூடிய எங்களை பார்த்து நீங்க எதிர்த்துட்டு இருந்தீங்கன்னா, எங்களுக்கு அது டைம் வேஸ்ட் கிடையாது, உங்களுக்கு தான் அது டைம் வேஸ்ட். அதனால உங்களை நோக்கி பதில் சொல்வதை விட இந்த ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி எழுப்பி மக்கள் பிரச்சனையை கொண்டு போறதுல நாங்க பிஸியா இருக்கோம். அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சீமான் தரப்புல இருந்து என்னதான் விமர்சனம் வச்சாலுமே மக்களுடைய கருத்து கணிப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு டீசென்ட்டான ஒரு சப்போர்ட் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கு. இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை இல்லையா? அப்போ விஜய் அவர்கள் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட நம்ம இந்த ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை வருஷம் ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்காங்க. புதுசா ஒருத்தர் வராரு. வரட்டும். என்ன பண்றாரு பார்க்கலாம். ஒரு மாற்றம் தானே, ஒரு மாற்றம் தானேன்றாங்க. என்ன மாற்றத்தை எதிர்பார்த்து 2026ல விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கலாம்? மாற்றம் அப்படின்றத விட வந்து இன்றைக்கு வந்து ஒரு மாற்று சக்தி இங்க தமிழ்நாட்டுக்கு தேவை கிடையாது. ஏன்னா மாற்று சக்திக்கு இங்க 10, 15 பேர் இருக்கிறாங்க. ஆல்ரெடி கியூல நிக்கிறாங்க. இங்க மாற்று சக்தின்றதுக்கே வேலை கிடையாது. மக்கள் எதிர்பார்க்குற மாற்று என்ன அப்படின்னா, தொடர்ந்து வந்து நம்ம வந்து இந்த கட்சி சரியில்ல. கடந்த ஆண்டு காலங்கள்ல வந்து இந்த கட்சி இது மாதிரி நடந்துருச்சு. அதனால தான் நம்ம இந்த கட்சிக்கு வாக்களிச்சோம். இப்ப இந்த கட்சி இந்த வேலையை செய்யுது. அதுக்கு அந்த கட்சியே பரவாயில்ல போல இருக்கு. அப்படின்னு மக்களுக்கு வேற சாய்ஸே இல்ல இங்க. இந்த 2 கட்சியை தவிர வேற எந்த கட்சியுமே இல்லன்ற கட்டமைப்பு வந்து இவர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க. இன்றைக்கு வந்து திமுகவை, அதிமுகவை தவிர தமிழ்நாட்டை வேற யாராலையும் ஆள முடியாது. வேற யாராலுமே வந்து ஆட்சிக்கே வர முடியாது. அப்படின்ற அந்த கட்டமைப்பு வந்து மிக வலிமையாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொடர்ந்து பல நாட்களாக அந்த இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பல ஆண்டு காலமாக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மக்களும் வேற வழி இல்லாம வாக்களிச்சுட்டு வந்தாங்க. நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எந்த மக்களாவது சந்தோஷமா தாங்க நாங்க 2 கட்சிக்கு மாத்தி மாத்தி வாக்களிச்சோம்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க ஆளுமைலாம் யாரும் கிடையாது. உண்மையிலேயே சொல்லப்போனா ஐயா கலைஞர் அவர்களுக்கு பிறகும் இங்க அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகும் யார் ஆளுமை இருக்கிறாங்க? யார் அந்த அளவுக்கு மக்களோட அன்பை முழுமையாக பெற்று இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி யாருமே கிடையாது. அந்த ஆளுமைகளும் இங்க கிடையாது. மக்கள் வேற வழி இல்லாம வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆளுமையாக தான் இன்றைக்கு எங்க தலைவர் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து வேற எந்த ரீசனுமே கிடையாது. ஒரு மிகச்சிறந்த ஆளுமையால மட்டும்தான் மக்கள் விரும்பக்கூடிய மக்களாட்சியை கொடுக்க முடியும். இன்னொன்று வந்து நம்முடைய தலைவரை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். மிகப்பெரிய உச்சத்துல இருந்தவர் அவர். சம்பாதிச்சிட்டாரு. எல்லாமே அவர் பார்த்துட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சம்பாத்தியத்தில் இருக்கவர் அதை விட்டுட்டு வந்து அரசியல்ல வந்து சம்பாதிக்கணும்னு வர வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம வந்து அரசியல்ல வந்து உள்ள வந்து முதலமைச்சராகி ஒரு குடும்பமே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து தமிழ்நாட்டையே சூறையாடி இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தங்களுடைய சொத்தா மாத்தி வச்சிருக்கக்கூடிய அளவு திமுக இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட நிலைமை அவர் கிடையாது. அவர் ஏற்கனவே திரைத்துறையில நல்லா சம்பாதிச்சிருக்காரு. இன்னும் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. மக்கள் ஏற்றுக்கொள்ள இடத்துல தான் இருக்கிறாங்க. இன்னும் 10 ஆண்டுகள் திரைத்துறை இருந்தாலும் அவர் தான் நம்பர் 1. அதில் யாராலும் மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அதை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன் ஒரு 10 வருஷம் கழிச்சு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு படம் எல்லாம் வந்து அவருக்கு தீர்ந்து போகும்போது, இல்ல அவரோட படம் ஒருவேளை சரியா போகாம இருந்தா, அப்போ கூட அவர் அரசியலுக்கு வந்திருக்கலாமே. ஏன் இன்றைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கும்போது அவர் வரணும்? அப்படின்றத மக்கள் மிக தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான். அப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு காலம் நம்ம மக்கள் சேவை செஞ்சு வந்திருக்கோம். அவர் திரைத்துறையில் இருக்கும்போது மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் மக்கள் பணிகளை செஞ்சிருக்கிறாருன்றது மக்களுக்கு தெரியும். நீங்க 2021க்கு முன்பாக நடந்த தேர்தல்கள் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அப்போ அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட சுயேட்சையாக நின்று ஜெயிச்சாங்க நம்மளோட மக்கள் இயக்கத்துல இருந்து. நாங்கள் அதுக்கு பிரச்சாரம் பண்ணோம். நிறைய இடங்கள் நம்ம பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், போயிருக்கோம். தலைவர் வந்து அதை பற்றி வந்து அன்றைக்கி வந்து வாக்களிங்கன்னு தலைவர் சொல்லலை. எந்த மக்கள்கிட்டையுமே அறிக்கை கொடுக்கல. என்னுடைய ரசிகர்கள் வந்து நிற்கிறாங்க, வாக்களிங்கன்னு தலைவர் சொல்லலை. அப்போ வந்து பெரிய பெரிய மாநில பொறுப்புகளில் அப்படி இருந்து யாரும் வந்து பிரச்சாரம் பண்ணல. பெரிய முகங்கள் கிடையாது. வெறும் தலைவருடைய முகத்தை காமிச்சு தான் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. நாங்கள் வந்து சாப்பாடு போட்டிருக்கோம், நாங்கள் இந்த மக்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சிருக்கோம், கல்வி உதவி செஞ்சிருக்கோம், இந்த வார்டில் நாங்கள் நிற்கிறோம், எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்டாங்க. 120க்கும் மேற்பட்டவங்க எனக்கு சுயேட்சையாக நின்று ஜெயிச்சாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் கூட இதை செய்ய முடியாது. அன்றைக்கு வந்து எந்த விதமான கட்சி இல்லாமல் ஒரு மக்கள் இயக்கமாக சமூக சேவை கொண்ட இயக்கமாக இருக்கும்போது நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ மக்கள் ஏற்க தயாராகிட்டாங்க. அப்போ இதற்கு முன்பாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்றது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. அப்போ ஒரு தூய நோக்கத்தோடு வரதுனால மக்கள் நம்மளை எதிர்பார்க்குறாங்க. மிகப்பெரிய ஒரு முதன்மை சக்தியாக இந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மாற்றாக ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடியவராக எங்கள் தலைவரை பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. அதான் எங்கள் தலைவர் சொல்லியிருப்பார். மற்றவங்கலாம் கட்சி ஆரம்பித்து தான் வந்து மக்களோட வீட்டுக்குள்ளே போகணும். நாங்கள் ஆல்ரெடி மக்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், அப்புறம் தான் கட்சியை ஆரம்பித்தோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கான ரீசன் இதுதான். ஏன்னா 30 ஆண்டு கால சர்வீஸை வந்து நம்ம மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் நம்ம சேனல் வரிசையை பட்டியலிட்டுலாம் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய திட்டங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் மக்களுக்கு 30 ஆண்டு காலமாக. அதனுடைய வெளிப்பாடு அந்த அன்பு தானது. மக்களுடைய அந்த தூய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு 2026ல உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். கலந்துரையாடலில் பங்கேற்று பல கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி.